வணக்கம். விஞ்ஞானிகளின் விஞ்ஞானி அப்படின்னு சொல்லப்படுறவர் ஐன்ஸ்டீன். இவர் பிறந்தது 1879ஆம் ஆண்டு, மறைந்தது 1955ஆம் ஆண்டு. இதில் எனக்கு என்ன மகிழ்ச்சின்னா, அந்த 55ஆவது ஆண்டு தான் நான் பிறந்தது. இதில் அவருடைய பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா, அவருடைய கண்டுபிடிப்புகளுடைய பெரிய பெருமை தான் சந்திரனில் போய் மனிதன் இறங்கின வரைக்கும் அப்படிம்பாங்க. அவருடைய ரிலேட்டிவிட்டி தியரி ரொம்ப முக்கியமானது. எனக்கு இதை பற்றிலாம் எப்படி தெரியும் அப்படின்னா, என்னுடைய எழுத்தாளர் நண்பர் சுஜாதா அவர்கள் அவருடைய அறிவியல் கதைகள் படிக்கிற போது இந்த டைம் மிஷின் பற்றிலாம் அவர் எழுதுவார். அதெல்லாம் நம்ம இவருடைய நாவல்கள் மூலமாக படிச்சுக்கிறோம். ஐன்ஸ்டீனுடைய அந்த வாழ்க்கை வரலாறை பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். இன்னும் கூட சொல்கிறதா இருந்தால், செகண்ட் வேர்ல்டு வார் நடந்தபோது ஹிட்லருடைய அந்த இதுக்கு பயந்து நோபல் பரிசு பெற்றாங்க இல்லையா, அந்த தங்க மெடலெல்லாம் ஆசிடில் கரைச்சி வச்சுட்டு அங்கேருந்து தப்பி வந்தாங்க அப்படிம்பாங்க. இவருடைய உருவ அமைப்பே வித்தியாசமாக இருக்கும். அந்த முடி, அந்த மீசை, இதெல்லாம் பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும். இப்போ நான் லண்டன் போயிருந்தபோது அங்கே அந்த மியூசியத்தில், மெழுகு மியூசியத்தில் அவருடைய அந்த அவர் சிந்திக்கிற மாதிரி ஒரு படம் இருந்தது. பக்கத்தில் உட்காந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். நான் அடிக்கடி அதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு. அவர் வாழ்க்கையில் நடந்த அபூர்வமான சம்பவம் ஒன்றை பற்றி நான் சொல்கிறேன். விஞ்ஞானிகள் வாழ்க்கையே வித்தியாசமாக இருக்கும். இப்போ நியூஜெர்சி போயிருந்தேன். அங்கே பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் ஒரு வீட்டை காமிச்சாங்க. இதை பார்த்து வச்சுங்க அப்படின்னாங்க. சரின்ட்டு நான், இது என்ன தெரியுமா முக்கியமாக அப்படின்னு கேட்டாங்க. நானே சொல்கிறேன் அப்படின்ட்டு ரொம்ப நாளைக்கு முதல்ல இந்த வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு குடும்பத்தில் சின்ன குழந்தை ஒன்று இருந்திருக்கு. அதாவது 9ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தை. அந்த குழந்தை என்ன பண்ணுமா, தினம் இவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்குமா. பேசிக்கிட்டு இருக்கப்போ கொஞ்சம் கண்ணீரோடையே பேசுமா. அங்கேருந்து ஒரு பெரியவர்கிட்ட, இந்த வீட்டில் இருந்த பெரியவர்கிட்ட. உடனே அவர் கேட்பார், ஏன் பாப்பா நீ வருத்தமாக இருக்கேன்னு. எனக்கு மேத்தமேட்டிக்ஸ் வரமாட்டேங்குது, வீட்டில் போட்டு அடிக்கிறாங்க, என்ன பண்ணுறது. உடனே அவர் சொன்னாராம், நான் வேணால் உனக்கு கணக்கு சொல்லி தரவான்னு கேட்டிருக்காரு. அந்த பிள்ளை சிரிச்சிருச்சான். உனக்கு கணக்கு தெரியுமா தாத்தா அப்படின்னு கேட்டிருக்கு. இல்லை ஓரளவு போடுவேன் அப்படின்னு இருக்காரு. ஒரு மாதம் அந்த பொண்ணுக்கு டியூஷன் எடுத்திருக்காரு. அந்த பொண்ணு 100க்கு 100 வாங்கிருச்சு. அவங்க அப்பா அம்மாவுக்கு ஆச்சரியம், நீ யார்கிட்ட போய் படித்த அப்படின்னு கேட்டாங்களாம். அந்த அங்கே ஒரு தாத்தா இருக்கார். இவங்க உடனே யார் அது அப்படின்னு பார்த்தா அப்படியே உறைஞ்சு போயிட்டாங்களாம். யார் தெரியுங்களா, நம்முடைய ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் தான் அந்த தாத்தா. இந்த குழந்தைக்கு அவர் யாருன்னு தெரியாது. பெற்றோர்கள் பயந்துட்டாங்களாம், மன்னிக்கணும் எங்கள் பிள்ளை எதாவது தப்பு பண்ணியிருந்தால் கூட அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு இன்பமான பொழுது என்று சொன்னால் பிறருக்கு கற்பிப்பது தான். அதுலேயும் உங்கள் குழந்தை நான் யாருன்னு தெரியாமல் படித்து பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி அவ்வளோ மகிழ்ச்சி அடைஞ்சாராம். அந்த வீட்டை தான் எனக்கு காமிச்சாங்க. நான் இந்த விஷயத்தை சொல்லி, இந்த வீட்டில் தான் அவர் இருந்தாரா அப்படின்ட்டு அந்த வீட்டுக்குள்ளே போய் நான் பார்த்துட்டு வந்தேன். பாருங்கள், உலகத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய அந்த விஞ்ஞானிகளின் விஞ்ஞானி என்று போற்றக்கூடிய அவர் எளியவர்களிடம் இவ்வளோ அருமையாக இருந்திருக்கிறாரு. நோபல் பரிசு பெற்றவர். காலத்தை வென்றவன் நீ, காவியமானவன் நீன்னு எம்ஜிஆரை சொல்கிறான். நியாயப்படி சொல்கிறதா இருந்தால் காலத்தை வெல்லுதல் என்கின்ற அந்த தியரியை உலகுக்கு தந்தவர் யார் என்று கேட்டால் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவர்கள்தான். இன்றைய நாள் பற்றி சொல்கிற போது வழக்கமாக கவிஞர்கள், எழுத்தாளர்கள், பேச்சாளர்கள், இலக்கியவாதிகள், திரையுலகத்தை சேர்ந்த பெருமக்கள் எல்லாத்தை பற்றி பார்ப்போம். இன்றைக்கி யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா, 1819 இன்றைக்கி சொன்னால் 200 வருஷம் கண்ட ஒரு கவிஞரை பற்றி பார்க்க போகிறோம். 200 ஆண்டுகளுக்கு முன்பாக அமெரிக்காவில் வாழ்ந்த ஒரு கவிஞர். அவரை பற்றி நம்ம ஏன் சொல்லணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால், இன்றைக்கு புதுக்கவிதை எழுதக்கூடிய எல்லாருக்கும் இந்த புதுக்கவிதைங்கிற ஒரு உலகத்தை முதல்ல உலகத்துக்கே அறிமுகப்படுத்தினவர் நம்முடைய வால்ட் விட்மன் என்கின்ற அமெரிக்க கவிஞர் தான். இவருடைய இந்த பெயரை உச்சரிக்கிறதுல முக்கியமாக பாரதி உச்சரிக்கிறார். வால்ட் விட்மன் பற்றி தன்னுடைய வசன கவிதைகளில் அவர் சொல்கிறார். அவர் தன்னை பல பேருடைய தாசனாக சொல்லுவார். உதாரணமாக, காளியை வணங்கக்கூடியவராதலால் காளிதாசன் அப்படிம்பார். ஷெல்லிதாசன் என்றும் தன்னை சொல்லுவார். ஷெல்லி என்ற கவிஞரை பற்றியும் சொல்லுவார். இப்போ நாம் வால்ட் விட்மனை பற்றி ஏன் பேசுகிறோம் அப்படின்னா, இது 2019. 200 வருஷத்துக்கு முதல்ல அவர் என்ன அப்படி பெரிய சாதனைகளை பண்ணார். அவர் தான் மரபுகளை உடைக்கிறார்.
இப்போ தமிழில் கூட வானம்பாடி குழுவினர் என்ன பண்ணாங்க அப்படின்னா, மரபு கவிதையிலேருந்து மாறி புது கவிதைக்கு வரணும் அப்படின்னாங்க. தமிழ் மொழி 2000-3000 ஆண்டு பழமையுடையது, கட்டமைப்புடையது. வெண்பாவா 15 சொற்கள் தான் இருக்கணும். ஈற்றடி முச்சீராய் ஏனையடிகள் நாச்சீராய் மாமுன் நிறையும் விளமுன் நேரும் கொண்டு வேற்றுத்தலை விரவாமல் வரணும் அப்படின்னு நம்ம எழுதி வச்சுருப்போம். ஆசிரியப்பாவுக்கு ஒரு இலக்கணம் உண்டு, வெண்பாவுக்கு இலக்கணம் உண்டு. ஆசிரியப்பா, வெண்பா, கலிப்பா, விருத்தப்பா, நால்வகைப்பா, இந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் அதைத்தான் மேத்தா அவர்கள் ஒரு கவிதையில் சொல்வார். அந்த எதுகை பல்லக்கு, மோனை செங்கோல், இந்த மாதிரியான ஒரு இவையெல்லாம் கடந்து மக்கள் தங்களை தாங்களே ஆள கற்றுக்கொண்ட அந்த மக்களாட்சி தான் புதுக்கவிதை அப்படிம்பார். அதாவது புதுக்கவிதையில் எதுக போன வேண்டியதில்லை அப்படிம்பார். இதுக்கு முதல்ல வழி கொடுத்தவர் இவர் தான். இவர் மரபுகளை உடைக்கணுங்கிறதோடு மட்டும் இல்லாமல் நல்ல சமூக சிந்தனையாளர், அடிமை முறையை எதிர்த்தவர். 1842 இவர் வெளியிட்ட லீவ்ஸ் ஆஃப் கிராஸ் அப்படிங்கிற அந்த புதுக்கவிதை புத்தகம் உலகத்தையே மிரட்டுச்சு. புள்ளின் இதழ்கள் அப்படின்னு அதுக்கு பேர். அதை பார்த்து தான் புதுக்கவிதைகள், வசன கவிதைகள் மரபு இல்லாமல் எழுத முடியும் அப்படிங்கிற விஷயத்தை உலகத்தில் பல பேர் புரிஞ்சுக்கிட்டாங்க. பாரதி அதை பெரிதும் கைதட்டி வரவேற்றார். நான் ஃபிலடெல்ஃபியாவுக்கு போயிருந்தபோது 2012ஆம் ஆண்டு போயிருந்தேன். அப்போ அந்த ஃபிலடெல்ஃபியாவில் வால்ட் விட்மனுடைய வீட்டுக்கு போனோம், அவருடைய நினைவிடத்துக்கு போகணும்னு நினச்சேன். சமீபத்தில் நான் ஜி போப்பனுடைய கல்லறைக்கும் ஷேக்ஸ்பியருடைய வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். அதே மாதிரி அமெரிக்காவில் வால்ட் விட்மனுடைய வீட்டுக்கு போயிருந்தேன். கருப்பு இன மக்கள் அதிகமாக வாழ்கிற ஒரு பகுதி அது. நம்ம ஊர் பகுதியில் சொல்கிறதா இருந்தால் ஒரு ஒதுக்குப்புறமான பகுதின்னு நம்ம சொல்லுவோம். அந்த பகுதியில் அவருடைய வீடு இருக்குது. வெறும் உழைப்பாளர்கள் தான் அங்கே இருக்காங்க. அமெரிக்கான்னு காட்டினோடனே நம்ம தமிழ் சினிமாவில் காட்டுற இடமெல்லாம் இல்லை. அது அங்கே அவருடைய வீடு இருக்குங்க. அவர் எழுதின பேனா உள்பட அப்படியே இருக்குது. குடித்த காப்பி சிந்துற மாதிரி அப்படியே வச்சுருக்காங்க. எப்படி பாதுகாக்கிறாங்கிறீங்க? நான் கூட நினச்சேன் இந்த சந்திரமுகியில் மாதிரி நாற்காலி ஆடிக்கிட்டு இருக்குமோ அப்படின்னு கூட நான் பயந்தேன். அவ்வளவு அழகாக இருக்குது அவருடையது. அதே மாதிரி அவருடைய நினைவிடம் அங்கே சிமெட்ரி அப்படிம்பாங்க அந்த இடத்த. அங்கே போனால் நான் தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு பெரும்பாடுபட்டேன். ஏன்னா விட்மன் ஃபேமிலிக்கே தனியாக ஒரு இது வச்சுருக்காங்க. அதில் அவருடைய அந்த கவிதை வாசகத்தோடு அது போட்டிருக்காங்க. இன்னொரு ஆச்சரியம் என்ன தெரியுங்களா? அங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பாலம், அந்த பாலத்துக்கு யார் பேர் வச்சுருக்காங்கன்னா இவருடைய பேர் தான் இருக்குது. விட்மன் பிரிட்ஜ் அப்படின்னு வச்சுருக்காங்க. இப்போ நம்ம ஊரில் பெரிய பெரிய தலைவர்களுடைய பேரை பாலங்களுக்கு வைக்கிற மாதிரி அங்கே கவிஞருடைய பேரை வச்சுருக்கிறாங்க. அந்த கவிஞர் 1892 மறைந்தார். அவருடைய அந்த பிரமாதமான சிந்தனைகள், நல்ல யதார்த்தமான கவிதைகள், எல்லோரையும் சென்றடை வேண்டும் கவிதை என்ற ஒரு எண்ணம், இதுதான் பாஞ்சாலி சபத்தில் எழுதின பாரதியாருக்கும் இருந்தது. எளிய நடை, எளிய சந்தம், யாருக்கும் புரியும் வண்ணமாக ஒரு காப்பியத்தை உருவாக்குவோம், அதுவே பாஞ்சாலி சபதம் அப்படிம்பார். அப்படி பாரதி சொல்கின்ற அளவிற்கு அதை முன்னாடி சாதித்து காட்டியவர் யார் என்றால் வால்ட் விட்மன் அவர்கள்தான். அமெரிக்காவினுடைய பெரிய கவிதை உலகில் மாற்றத்தை தந்தவர். இன்றைக்கு 200வது ஆண்டு அவருடைய அந்த பிறந்த ஆண்டு. அவருடைய நினைவு நாளில் நாம் இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறது பெருமையாக இருக்குது. கவிஞர்கள் ஒருபோதும் இறப்பதில்லை, நிரந்தரமானவன் அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை என்ற கண்ணதாசனுடைய வாசகம்தான் நமக்கு நினைவுக்கு வருகிறது. தமிழ்நாட்டினுடைய மிகச்சிறந்த அறியப்பட்ட அறியப்படாத என்ற அறிஞர்கள்னு பெரிய பட்டியலே போடலாம். இது என்ன அறியப்பட்ட அறியப்படாத அப்படின்னா, இப்போ இன்றைக்கி இருக்க எழுத்தாளர்களுடைய பேரே பலவருக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனால் தமிழுக்காக உழைத்த பெருமக்கள், இப்போ உதாரணமாக ஊவே சாமிநாதையர்னால் பல பேருக்கு தெரியும். ஏடு தேடிய பெருமகனார், சிவை தாமோதரம் பிள்ளை, இவங்களெல்லாம் தெரியும். ஆனால் அவர்கள் காலத்திலேயே வாழ்ந்த அபூர்வமான தமிழுக்கு உழைத்த நல்ல மனிதர்களை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு வர்றோம். அதில் இன்றைக்கு பார்க்க போகிறது யார் அப்படின்னா, நடுக்காவேரி முத்துசாமி வேங்கடசாமி என்ற ஒரு தமிழறிஞரை பற்றி பார்க்க போகிறோம். நா மு வேங்கடசாமி நாட்டார். இவர் 1884ஆம் ஆண்டு நடுக்காவேரி, அதாவது தஞ்சை மாவட்டத்தில்
திருவையாறுடைய பிரிவில் நடுக்காவேரி என்கின்ற ஊரில் பிறந்தவர். இவருடைய இயற்பெயர் வந்து வேற ஒரு பேர் வச்சுருந்தாங்க, சிவபிரகாசம் அப்படின்னு பிறந்தபோது வச்சுருந்தாங்க. அப்புறம் இவருக்கு சின்ன பிள்ளையாக இருக்கப்போ ஒரு உடம்பு முடியாமல் போயிட்டதுனால திருப்பதி வெங்கடாஜலபதிக்கே இந்த பெற்றோர்கள் வேண்டிக்கிட்டாங்களாம். அப்படி வேண்டிக்கிட்டபடி வச்ச பேர் தான் வேங்கடசாமி என்ற பேர். இவருடைய தந்தையார் பேர் வந்து முத்துசாமி நாட்டார். அதனால் இவர் வந்து வேங்கடசாமி நாட்டார். இவர் படித்தது வந்து அந்த காலத்தில் இவருடைய தந்தையார் இடத்துல படித்ததோக நெடுங்கணக்கு, பழைய குழந்தைகளுக்கான ஆத்திசூடி, கொன்றவேந்தன் இதெல்லாம் அவர் படிச்சுட்டு அந்த ஊரில் இருந்த ஒரு தமிழறிஞர் சாவித்திரி வெண்பா என்ற ஒரு காப்பியத்தை எழுதின ஒரு தமிழறிஞர் இவர் என்ன பண்ணார், நீயே படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவருக்கு வழிகாட்டினார். அப்புறம் தானே தமிழ் பயின்ற இவர் என்ன பண்ணார் அப்படின்னா 1905, 6, 7 அந்த 3 ஆண்டுகளில் அப்போது 4ஆம் தமிழ்ச் சங்கமாக விளங்கிய மதுரை செந்தமிழ் கல்லூரி, இன்றைக்கி செந்தமிழ் கல்லூரி, அந்த 4ஆம் தமிழ்ச் சங்கத்தை நிறுவியவர் யாருன்னு கேட்டால் பாலவனத்தன் ஜமீன்தார் பாண்டித்துரை தேவர் அவர்கள். அங்கே பிரவேச பண்டிதம், பால பண்டிதம், பண்டிதம் என்ற 3 இதையும் அங்கே தான் முடித்தார். அதில் என்ன பெருமை அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய தந்தையாரும் அங்கே தான் படித்தார். அவரும் அந்த பண்டித வித்வான்கிற பட்டத்தை அங்கே தான் 1933 படித்தார். இவர் 1905, 6, 7களில் படித்தார். பிறகு திருச்சியில் பிஷப் கல்லூரியில் கொஞ்ச நாள் வேலை பார்த்தார். அதுக்கு பிறகு கோவையில் சென்று ஒரு பள்ளியில் வேலை பார்த்தார். அண்ணாமலை பல்கலைக்கழகம் இவரை அழைச்சி பெருமைப்படுத்துச்சு. எல்லாம் முடிச்சுட்டு வந்த பிறகு என்ன பண்ணார், தஞ்சையில் கரந்தை தமிழ் சங்கம் என்று உமாமகேஸ்வரன் அவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த தமிழ் சங்கத்தில் 4 ஆண்டு காலம் எந்த ஊதியமும் பெற்றுக்கொள்ளாமல் தமிழ் பணி செய்தார். அப்போ தான் இவரை சந்தித்தது யாருன்னு கேட்டிங்கன்னா 1912ஆம் ஆண்டு மகாகவி பாரதி இவரை போய் சந்திக்கிறார். சந்தித்து சிலப்பதிகாரத்தில் இவர்கிட்ட பாடம் கேட்டாராம். 2-3 நாள் உட்காந்து தொல்காப்பியத்தை பற்றியும் கேட்டுக்கிட்டார். அதனால தான் பின்னாடி அவர் எழுதுகிற போது நெஞ்சையல்லும் சிலப்பதிகாரம் என்றோர் மணி ஆரம்படைத்த தமிழ்நாடுன்னு அவர் எழுதுகிறாருன்னா, இவரை போன்றவர்கள் அவருக்கு அந்த நல்ல விஷயத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. அதே போல் குழந்தைகளுக்கான இலக்கியம் சொல்லக்கூடிய 7 இளம் தமிழாகிய ஆத்திசூடி, கொன்றைவேந்தன், நீதிநெறி விளக்கம், இன்னும் வரிசையாக சொல்லிகிட்டே வரலாம், உலக நீதி, இதுக்கெல்லாம் நல்ல உரை எழுதினார். அதோடு இவருக்கு பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா சிலப்பதிகார உரை, அதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. நீதிக்கு நூல்களுடைய கொத்தாக ஒரு தொகுப்பு எழுதினார். சிலப்பதிகார உரையில் பழைய உரைகாரர்கள் அப்படின்னு ஒரு உரை உண்டு. அதுபோக இவருடைய உரைக்கு ரொம்ப பெருமை உண்டு. நாட்டார் உரை கிடைத்தால் கொண்டு வாருங்கள் அப்படின்னு அடிக்கடி என்னுடைய ஆசிரியர் பரமசிவன் பேசிக்கிட்டே இருப்பார். வெங்கடசாமி நாட்டாருடைய உரையை தான் நம்ம படிக்கணும் அப்படிம்பார். அப்படியான நல்ல ஒரு தமிழறிஞர். அந்த காலத்தில் இவருக்கு ஒரு கனவு இருந்ததா. என்ன கனவு அப்படின்னா, எப்படி மார்ட்டின் லூதர் கிங் சொல்கிறாரில்ல, எனக்கு ஒரு கனவு உண்டு அப்படின்னு, அது மாதிரி இவருக்கு ஒரு கனவு இருந்ததா. தமிழுக்குன்னு ஒரு பல்கலைக்கழகம் இருக்கணும் அப்படின்னு நினச்சாராம். அப்படி அவர் நினச்ச நினப்பு எப்போ நிறைவேறுச்சுன்னா 1980ஆம் ஆண்டு நிறைவேறுச்சு. அதை நிறைவேற்றியவர் தமிழ்நாட்டினுடைய புகழ்பெற்ற முதல்வர்கள் ஒருவராக இருந்த பிரசிடர் எம்ஜிஆர் அவர்கள் தான் அதை நிறைவேற்றினார். அதுலேயும் 100 ஏக்கர் நிலம் கேட்டாங்களாம். 1000 ஏக்கர் நிலம் கொடுத்தாராம் எம்ஜிஆர். இன்றைக்கி அந்த 1000 ஏக்கர் நிலத்தில் தான் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் இருக்குது. அது உருவாக வேண்டும் என்று கனவு கண்டவர் யார் என்று கேட்டால் நம்முடைய வேங்கடசாமி நாட்டார் அவர்கள் தான். திருவருள் பல்கலைக்கழகம்னு அதுக்கு பேர் வைக்கணும் அப்படின்னு அவர் நினச்சிருந்தாராம். அப்படியான அவருடைய அந்த நூல்கள் எல்லாமே தமிழுக்கு எழுதிய கட்டுரைகள், வேளிர் வரலாறு பற்றியும், கபிலர் பற்றியும், பரணர் பற்றியும் இவருடைய அந்த நல்ல படைப்புகள். குறிப்பாக வேளிர் வரலாறு ராகவையங்காருடைய நூல் அது. அதோடு சேர்ந்து பல செய்திகள் இவர் ஆராய்ந்து எழுதியிருக்கிறாரு. இவை எல்லாமே இன்றைக்கு நாட்டுடைமையாக்கப்பட்டு அவருடைய குடும்பத்தாருக்கு பெரும் தொகை நிதி உதவியாக தமிழக அரசு அளிச்சிருக்குன்னு சொன்னால் அவருடைய பெருமையை நம்ம அறியணும். இந்த நூல்களெல்லாம் நம்ம படித்து பார்த்தோம்னா தான் இவருடைய பெருமை தெரியும். தமிழுக்கு உழைத்த பெருமக்கள், தமிழுக்காகவே வாழ்ந்த பெருமக்கள் என்று ஒரு பட்டியல் போட்டோம் என்று சொன்னால் அதில் வேங்கடசாமி நாட்டார் அவர்களை விட்டுவிட்டு நாம் அந்த பட்டியலை நிறைவு செய்ய முடியாது.